தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 4/6/2025 மாலை சரியாக 5 மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கை பார்க்கும். இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் இது வரைக்கும் கரெக்டாக போயிட்டுருக்குன்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நடந்துட்டு தான் இருக்குது. நாம் இதனால் வரைக்கும் இப்போ சொன்ன மாதிரி, அதாவது வெப்பச்சலன இடிமழையானது 2, 3, 4 தேதிகளில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாகக்கூடும். அது அடுத்தடுத்த நாட்களில் தீவிரம் காணப்படும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது 2ஆம் தேதி ஒரு சில இடங்களில் கொடுத்த நிலையில் 3ஆம் தேதி நேற்று சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது அப்படின்ற நம்ம அறிக்கையில் நேற்றையும் அதுக்கு முன்பு தினமும் சற்று முன்னாடியே நம்ம அறிவித்திருக்கிறோம் இங்கெல்லாம் மழை இருக்குது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி நேற்று காற்றுடன் கூடிய கனமழையாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பொழிந்துள்ளது. நேற்றுக்கு அதிகபட்ச மழைப்பொழிவாக சென்னையின் பாரிஸ் கார்னர் புறநகர் பகுதிகளில் 42 மில்லிமீட்டரும், பெரம்பூர் பகுதியில் 38.7, சென்னை சென்ட்ரல் 36, நுங்கம்பாக்கம் 32.7, ஹைசோஸ் 27.6, இப்படி பல இடங்களில் லேசானது முதல் கனமழையாக ஆங்காங்கே காற்றுடன் கூடிய கனமழையாக சென்னையில் கொடுத்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தின் சில பகுதிகளில் மழைப்பொழிவு பொழிந்துள்ளது. அடுத்து விழுப்புரம் மாவட்டத்தின் பகுதிகளிலும், கள்ளக்குறிச்சி மாவட்டம் மற்றும் கடலூர் மாவட்டத்தின் சில பகுதிகளில், சேலம், தருமபுரி, ஈரோடு, நீலகிரி, கோவை மாவட்டம், தென்காசி, தேனி, திண்டுக்கல், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரிகளில் லேசானது முதல் கனமழையாக ஆங்காங்கே பதிவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இது நம்ம ஏற்கனவே அறிவித்த ஒன்று தான். அதாவது அடுத்த நாட்களில் பரப்பளவில் சற்று கூடி காணப்படும் என்று. அதே மாதிரி இன்றைக்கும் அந்த மழைப்பொழிவானது வடகடலோரங்களான சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு போன்ற பகுதிகளுக்கு இன்றைக்கும் ஒரு மழை வாய்ப்பு ஆங்காங்கே ஒதுக்கி தான் இருக்கும். அடுத்தபடியாக இந்த ராணிப்பேட்டை பகுதிகளில், கர்நாடக தமிழ்நாடு எல்லையோட பகுதிகளில் ஒரு இடங்கள், ஆந்திர தமிழ்நாடு எல்லையோட பகுதிகளில் கண்டிப்பாக ஒரு மழை வாய்ப்பு தெரிகிறது. நீலகிரி மாவட்டத்தில் சில பகுதிகள், ஈரோடு, சேலம் பகுதிகளிலையும் மழை வாய்ப்பு இருந்திருக்கும் கண்டிப்பாக. இப்போ நான் இந்த அறிக்கை பதிவு செய்து கொண்டிருக்கேன். இந்த வேளையிலே பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை, இந்த புதுக்கோட்டை இணையமிடமான பகுதிகளில், தொண்டி பகுதிகளில் குறிப்பிட்டு சொல்லப்போனால் இந்த மழைப்பொழிவானது பதிவாகி வருகிறது. அடுத்தபடியாக காஞ்சிபுரத்தின் சில பகுதிகளில் ஒரு மழைப்பொழிவிற்கான ஒரு சூழ்நிலை தெரிகிறது. இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் சில இடங்களில் லேசானது முதல் கனமழை ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்க தான் செய்யும் கண்டிப்பாக. அதாவது நீலகிரி, கொடைக்கானல் மலைமறைக்கும் பகுதிகளான பகுதிகள், தென் மாவட்டங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த திருநெல்வேலி மாவட்டத்தின் பகுதிகளில், கன்னியாகுமரி போன்ற பகுதிகளில் மழைப்பொழிவு இருக்கும். இப்படி இருக்க சூழ்நிலையில் நாளைக்கு பார்த்திங்கன்னா தென் மாவட்டத்தின் சில பகுதிகளில் மட்டுமே வாய்ப்பாக அப்படின்ற மாதிரி தெரிகிறது. உள்ள தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவு லேசாக பதிவாவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. இப்படி இருக்க சூழ்நிலையில் அடுத்து ஒரு நாட்கள் கழித்து ஒரு 8, 9 தேதிக்கு பிறகாக கண்டிப்பாக மீண்டும் தென்மேற்கு பருவமழையானது 10 தேதிக்கு பிறகு நல்ல வலுவாக அப்படின்ற மாதிரி பெய்ய தொடங்கும். அதற்கு முன்பாகவே ஒரு தமிழகத்திற்கு ஒரு சென்னை இடிமழை மீண்டும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா வட மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தெரிகிறது. அது எந்த மாதிரியான ஒரு இதுன்னு பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த நாட்களில் அறிக்கையில் கண்டிப்பாக நம்ம அன்றைக்கு சூழ்நிலைக்கு நம்ம வானிலை அமைப்பில் என்ன எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக சொல்கிறோம். வானிலை எப்பொழுதும் மாறுதலுக்கு உட்பட்டது. வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.